மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. எப்ப வந்து ட்ரை பண்ண போறீங்க? சோழன் மேஸ், அசோக் நகர், வேளச்சேரி, அண்ணா நகர், பெருங்குடி மற்றும் பாரிஸ் கார்னர். இன்னைக்கு சட்டசபையில் முதலமைச்சர் விஜய் வந்து 3 சிலிண்டர் ஃப்ரீன்னு அறிவிச்சிருக்காரு. ஃப்ரீன்னு சிலிண்டர் அறிவிப்பது உண்மைதான். உண்மைன்றதை வச்சு ஒருத்தர் அரசாங்கத்துக்கு வந்துட்டாங்கன்றது தாக்கி பேசக்கூடாது. அதாவது ஒரு கிராமத்தை கட்டி காப்பாற்றணும், புரியுதா? அப்படியே முதலமைச்சராக வந்த உடனே எடுத்து எல்லாருக்கும் கொடுத்துட மாட்டான். அவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. எல்லா ஊர் சட்டத்துலேயும் நியாய நடைமுறை இருக்குது. ஒரு ஊர்லேயும் ஒரு பார்த்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரணும். உடனடியாக முதலமைச்சராக வந்துட்டா முதலடியாக எடுத்து எதுவும் செய்ய முடியாது. அதுதான் உண்மை. செய்வார், செய்யாத எங்கேயும் போக மாட்டார். அதாவது நாட்டு மக்களை நிறைய இருக்கணும். நிறைய மக்களை காப்பாற்றுறாங்கன்னா கண்டிப்பாக காப்பாற்றுவாங்க. 50 கோடி கடலில் போவார், விட்டுட்டு போவார்ன்றதெல்லாம் சும்மா கதை. நான் சொல்கிற வார்த்தை விஜய்க்கு போகணும். உண்மையாக சொல்கிறேன், இது விஜய் என்று நானும் வியாபார சங்கம் தலைவி மாரி தான். அவர் நல்லது செய்வாருன்னு நான் நம்புகிறேன். பரவாயில்ல, ஓகே. ஏன்னா இப்போ ஒரு சிலிண்டர் கூட இல்லாத வீட்டுங்களுக்கு 3 சிலிண்டர் கொடுக்குறது பெரிய விஷயம்தான். பரவாயில்ல, ஓகே, சந்தோஷம் தான். அது வந்து ஃப்ரீன்றது கொடுக்கலாம். ஆனால் அவர் காசில் அவர் கொடுக்கல. அரசாங்கம் மக்கள் வரி பணத்தில் அவர் கொடுக்குறாரு. எங்கே அறிவிச்சுக்கிறாரு? அறிவிச்சு என்னத்தை இது வரைக்கும் செய்யவே இல்லை. எல்லாம் அதான் குறை சொல்கிறாங்க. போட்டாங்கன்னு சொல்கிறாங்க. 2500 ரூபா பணம் போடுறேன்னாரு, இன்னும் போடவே இல்லை. மக்கள் நம்பி ஏமாந்து போய் அது எது போடுவாங்களா போட மாட்டாங்களான்னு யோசிக்குதுங்களே. நம்பி செஞ்சிச்சிங்களே, அந்த நம்பிக்கை நீ செய்யணும். செஞ்சால் மீண்டும் வருவேன். ஆமாம், அதான் இன்னைக்கு 3 சிலிண்டர் தரேன்னு சொல்லியிருக்காருல்ல. தரேன்னு கொடுத்த பிறகு தானே நிலவரம். வாயால் சொல்லிட்டு அதுமா எல்லாம் ஆட்சி தான் கொடுக்குறேன்னு சொன்னேன். இப்போ கொடுத்தா தான் தெரியும். கொடுத்தா தான் இன்னும் நம்பிக்கை வரும் மேல்னு. அறிவிச்சது வாயில் சொன்னால் போதுமா? இன்னும் யாருக்குமே சப்ளை ஆகலை இல்லை. சரி, அதை சிலிண்டர் அறிவிச்சா ரைட்டு, ஓகே. இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு நடுத்தர மக்களுக்கு சர்க்கரையும் விலைவாசி ஏறி இருக்குது, அரிசியும் விலைவாசி ஏறி இருக்குது. இது அதை பற்றி என்ன நினச்சாரா? இப்போ இது அறிவிச்சது இப்போ தேர்தல் எலெக்ஷன் டைமில் அறிவிச்சது இந்த சிலிண்டரு எத்தனை மாதம் ஆச்சு? இப்போ சிஎம் ஆகி 3 மாதம் மேலே. 3 மாதமாக இது வரைக்கும் யாருக்குன்னா சப்ளை இருக்கா? வீட்டுக்கு யார் வீட்டுக்குன்னா? யார் வீட்டுக்கும் கிடையாது. இன்னைக்கு தான் சொல்லியிருக்காரு. ஆனால் சட்டம் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நடைமுறைக்கு வரும். நடைமுறைக்கு வரட்டும், அப்புறம் அவர் அறிவிச்சதை பார்ப்போம். இல்லை, முதல் ஆசிரியர்னு சொல்லியிருக்காரு. இப்போ 3 கொடுக்குன்னு அதே நிரந்தரமாக தான் தெரியல. கொடுப்பாரு நம்ம புரியல. அவருக்கு ரெடியாக இருக்காரு அங்கே வருமோண்டு என்ன பண்ணுவாருன்னு தெரியல. ஓகே, 3 கொடுத்தாவே பரவாயில்லன்னு நினைப்பாங்க மக்களுங்க. கொடுக்கணும்ல, அது 3 ஆச்சும் கொடுப்பாருன்ற நம்பிக்கை இருக்குதா? இல்லை, கொடுப்பாரு நம்பிக்கை பாதி போச்சு. இந்த 3 தான் கொடுப்பாரு. அதையும் கொடுப்பாரான்னு தெரியல. 6 கொடுத்துன்னு சொன்னார். இப்போ 6 இல்லை. 6 சிலிண்டர் இல்லையா? 2 சிலிண்டர் 3 சிலிண்டர். ஏன் வருவ கம்மியா? நான் எதுக்கு பொய் சொல்லி வாக்கு வாங்கணும்? அன்னைக்கு என் தலைவன் சொன்னது மாடுத்தரம் சொல்லி அழைச்சிச்சாங்க. இப்போ மாடுத்தரேன் அரிசி விஜய் விஜய் சொன்னதுக்கு அழைச்சிச்சாங்க. விழுத்துட்டு அரிசி ஏற்றுறோன்னா இன்றைக்கி பொய்யான வாக்கை வாங்கிட்டு இதை மக்களை ஏமாத்துறது நல்லது தான் சார். எங்களை மாதிரி ஏழைக்கெல்லாம் நல்லது தானே. உங்களுக்கு கொடுக்குறேன்னு இருக்காரு. அவரும் கஷ்டத்தில் இருக்கிறாருல்ல. இப்போ கஷ்டமாக விட்டுட்டு போயிட்டாங்க அவர். இதுக்கு முன்னே இருந்த தலைவர். இவர் வந்ததுனால இப்போது கொஞ்சம் போராடி எல்லாருக்கும் நன்மை செய்வார். ஓகே, சொன்ன வாய்க்கா காப்பாற்று. நல்லது தானே, நல்லா பண்ணுவார். ஆந்திராவில் அது கூட தரல. 2 சிலிண்டர் தரேன்னாங்க, இன்னும் கூட அது தரல. தமிழ்நாட்டிலனா தளபதி சொல்லிக்கிறாரு 3 சிலிண்டர்னு கன்ஃபார்மாக தருவார். கண்டிப்பாக வரும் நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பாக வரும் நம்பிக்கை. சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி 6 சிலிண்டர் ஃப்ரீன்னு சொன்னார். 3 சிலிண்டர் தான் தராரு அப்படின்ற. இவர் தரவும் மாட்டார். தர மாதிரி ஒரு சீன் போடுவார். அவ்வளோ. ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஆமாம், அவர்கிட்ட அப்படி தான். அவராக சொந்தமாக செயல்பட மாட்டார். அங்கே மோடி என்ன சொல்கிறாரோ அதை தான் இவர் செய்வார். எதை வச்சு அப்படி சொல்கிறீங்க? எல்லாத்துமே அவர் நடைமுறை ஃபுல்லாகவே மோடி பிரகாரம் தான் நடக்குது. அவராக எதுவுமே இதுவரையில் செயல்படவே இல்லை. 3 சிலிண்டர்னா அந்த அளவுக்கு உள்ள அவ்வளோ பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனையில் வெளியே வரணும்னா இப்போ 6 சிலிண்டர் எப்படி தருவாங்க? யோசிக்கணும்ல, நம்ம மக்கள் எல்லாரும் யோசிக்கணும். ஒரு இவ்வளோ தரத்தை மக்களுக்கு செய்கிறேன்னும் போது 6 சிலிண்டரில் இப்போ 3 சிலிண்டர் தர்றாங்கன்னா உள்ள அவ்வளோ கடனை வாங்கி வச்சிட்டோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த 3 சிலிண்டர்னா உண்மையை ஒத்துக்கினா பரவாயில்ல. ஒத்துக்கிறாரு இல்லை, அவர் அப்புறமா தரேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. 3 சிலிண்டர் தரட்டும். அது தரலனால பிரச்சனை இல்லை. மக்களை கொஞ்சமாக சரி பண்ணி எல்லா ஊர்லேயும் சரி பண்ணட்டும். இந்த மாதிரி கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு அங்கங்கே சரக்கு அடிச்சுட்டு அப்படியே பத்துங்கிற ஒரு ஏழை மக்களுக்கு அந்த மாதிரி நல்லதை செய்தாவே போதும். ஓகே, இப்படி ரோட்டில் நிறைய மக்கள் நிறைய கை கால் மூணும்
கை வராதவங்க கால் வராதவங்க பிச்சை எடுக்கிறாங்க. நிறைய பேர் ரோட்டில் நின்று கிடக்குறான். ரோட்டில் பப்ளிக்கில் பொம்பளைங்கள்லாம் ஒரு வியாபாரம் பண்ணுறேன்னா அதுக்கு பப்ளிக்கில் பாத்ரூம் கிடையாது. அந்த மாதிரிலாம் கட்டி விட்டாங்கன்னா அதுவே நல்ல சேஃப் தான். நான் வரவேற்க கொடுத்து தான் அது. ஓகே, முதல்ல 6 சிலிண்டர் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இப்போ 3 சிலிண்டர் தான் தராரு. கொஞ்சம் கொஞ்சமாக செய்வாங்கல்ல, இப்போ தானே வந்திருக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக செய்வாங்க. ஆனால் எல்லாருமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சொல்கிறத செய்ய மாட்டுறாரு, கொஞ்சம் கொஞ்சம் ஏமாத்த செய்வாங்க. இப்போ தானே நிதிநிலைக்கு வந்திருக்கிறாங்க, டைம் வேணும்ல, டைம் கேட்டதில்ல, கொஞ்சம் இன்னும் 6 மாதம் போன உடனே செய்வாருன்ற நம்பிக்கை செய்வாருன்ற நம்பிக்கை. இந்த 3 கூட உருப்படியாக தராரா பாரு, அவ்வளோதான். ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஏன் நம்பிக்கை இல்லையா? ஐயா, ஒரு பொருள் இப்போ நீ கூட கொடுக்குறேன்னு சொன்னால் ஒரு பசிக்குதுன்னு சாப்பாடு கேட்குறோம், இலவசமாக போடுறாங்க, 4 பேர் வாங்கி சாப்பிட்டா தான் திருப்தியாக சொல்லுவாங்க. வாயாலே சொல்லிட்டா கொடுக்காத எப்படி சொல்லுவாங்க? சொன்னதானே 3, ஆனால் வீட்டுக்கு வர 3 வருமா கன்ஃபார்ம் யாருக்கு தெரியும்? ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஏன் அப்படி சொல்கிறீங்க? சொல்லி எது நடந்திருக்குது வரைக்கும்? எந்த ரோடு கரெக்டாக இருக்குது? ரோடு எல்லாம் கிளியராக இருக்குதா? எல்லாம் போலீஸ் கிளியர் கரெக்டாக டியூட்டி பார்க்கலாம், ஒன்றும் கிடையாது. வாயில் சொல்லிட்டு அறிவிச்சுட்டு அங்கே உட்காந்துருந்தா போகுது. நம்ம போய் செக் பண்ணணும் எல்லாத்தையும். ஒரு சிஎம் வந்து எல்லா துறையும் போய் வந்து நடைமுறைப்படுத்தணும் இப்போ கூடவே இருந்து. அதுதான் சிஎம்மோட டியூட்டி. மக்களுக்கு ஒரு இது இருக்கும். அப்படி இருக்கப்போ வந்து அங்கேயே உட்காந்துக்கிட்டு நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்கிறது வேஸ்ட்டு. இப்போ சிஎம் போஸ்ட்டில் இருக்குதுங்க, பிசி ஃபுல்லாக இது அவங்க கண்ட்ரோல் தான் இருக்குது. எந்த பிசி கரெக்டாக டியூட்டி பார்க்குறாங்க? எங்கன்னா டிராஃபிக் இல்லாமல் இருக்குது இந்த ஏரியா சிட்டிக்குள்ளே. எவ்வளோ பெட்ரோல் டீசல் வேஸ்ட் ஆகுது மக்களுக்கு. அதனால் என்ன பாதிப்பு? சப்போஸ் ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு ஆம்புலன்ஸ் பண்ணால் கூட போக முடியல. அப்போ அதை விட டியூட்டி பார்க்க என்ன பண்ணுறாங்க போலீஸ்காரங்க? அது சிஎம் பார்த்தாரா? அது கேட்கல. அவர் சொல்லி ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. சின்ன வருஷமாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பழைய சிஎம் எம்எல்ஏ எம்பி எல்லாம். என்ன கொண்டு வந்தாங்க? ஒன்றும் கொண்டு வரல. அதான் இப்போ முதல்ல 6 சிலிண்டர் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, இப்போ 3 சிலிண்டர் தான் கொடுக்குறாங்க அப்படின்ற போது அதை கொடுத்தா கூட பரவாயில்லையே, கொடுக்க மாட்டாங்களான்னு தெரியல. அதை கொடுத்தா பரவாயில்லையே, கொடுக்க மாட்டாங்கல்ல. இப்போ ஏழை மக்கள் எங்களுக்கு போல ஆளுகளாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல. இப்போ எங்கள் 1000 ரூபா வந்து ரொம்ப காசு தானே எங்களுக்கு. ஒரு நாள் வயிற்றாவே 1000 ரூபா வராது எங்களுக்கு. 3 சிலிண்டர் கொடுத்தா போதும் இல்லை எங்களுக்கு வருஷத்துக்கு. எங்களுக்கு 3 மாதம் வரும் இல்லை, 3-4 மாதம் ஓட்டுவோம்ல அந்த 3 சிலிண்டர் கொடுத்தா. வராது இல்லை எங்களுக்கு. கொடுத்தா பரவாயில்ல, கொடுக்கலையே. அதான் தேர்தல் அறிக்கையில் 6 சிலிண்டர் சொல்லியிருந்தாரு. 6 சிலிண்டர் இப்போ ஏன் 3 சிலிண்டர் தர எப்படி பார்க்குறீங்க? என்ன காரணமாக இருக்கும்? என்ன காரணம் வந்து அவர் தெரியுனா 2500 மாதம் தரனாரு, அதுவும் தரல. ஸ்டாலின் அந்த 1000 போட காசும் தராரு, 2000 தரல. இவரோட ஆட்சியில் வந்து ஒரு 500 வருஷம் எக்ஸ்ட்ரா தரணும், அங்கே 2000 தராரு. இதை வந்து வறுமை கண்டிக்கிறது. இப்போ 3 அடுத்த வருஷம் திரும்பி கொடுத்தாலும் கொடுக்கலாம், மறு வருஷம். நான் எந்த நம்பிக்கை இருக்குன்ற சொல்கிறீங்களா? அப்படி இல்லை கொடுப்பாரு. இப்போ இதை கொடுக்குறாருல்ல, அதுவும் நிதி பற்றாக்குறையாக இருக்குது அப்படிங்கிறதால திரும்பி 1 வருஷம் கழிச்சு கொடுக்கலாம், அறிவிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கலாம். அவளுக்கு பிரச்சனை அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்து இந்த அளவுக்கு செய்கிறாரு அப்படின்போது அவரோட முயற்சி தான். அந்த முயற்சி வந்து அவர் பாராட்டுற ஒரு விஷயந்தான். அந்த முயற்சியில் வந்து அதிகமாக ஈடுபட முடியாது. அது யாராக இருந்தாலும் சரி, திடீர்னு ஒரு குடும்பத்தில் வந்து எவ்வளோ பிரச்சனை அந்த குடும்பம் பண்ணுறவங்க தான் தெரியும். அதே மாதிரி இப்போ அவர் போயிருக்காரு, அதுக்குள்ளே இருந்து அது ஒரு ஆராய்ஞ்சு பார்த்து தான் அவர் பண்ண முடியும். அதனால் எந்த ஒரு இதுவும் கிடையாது, பரவாயில்ல, சந்தோஷம் தான். ஆனால் மக்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த 3 சிலிண்டராவது வருமா இல்லையா அப்படின்ற தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா? எப்படி? கண்டிப்பாக வரும், நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கை இருக்கு. எப்போ வந்து ட்ரை பண்ண போறீங்க? சோழன் மெஸ், அசோக் நகர், வேளச்சேரி, அண்ணா நகர், பெருங்குடி மற்றும் பாரிஸ் கார்னர். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.